ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு நியூ விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நம்ம ஜியோ பயங்கரமாக ஆஃபர் விட்டுன்னு இருந்தது. அதுக்கு போட்டியாக அதர் நெட்வொர்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் விட்டுன்னே இருக்காங்க. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பயங்கரமான ஒரு ஆஃபர் விட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் இது உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். அதாவது 145க்கு நீங்கள் ரீச் ஈஸி பண்ணிங்கன்னா, அதாவது இந்தியா ஃபுல்லாக அன்லிமிட்டெட் காலு வித் அதுவும் ஏர்டெல் டு ஏர்டெல்லு, ஓகேங்களா. 4G மொபைலாக இருந்தால் 145 அந்த பிளானுக்கு வந்து 300 MB தராங்க. 4G செல்லுக்காக இருந்தால், அதாவது 145 அந்த பிளானுக்கு 300 MB தராங்க. இதே 345 ஒரு பிளான் இருக்குது. அதே அன்லிமிட்டெட் கால் தான் இந்தியா முழுக்க அதே அன்லிமிட்டெட் கால் தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நெட் டிஃப்ரெண்ட் தான். அது என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 345க்கு பண்ணிங்கன்னா 1GB தராங்க. 1GB 4G தராங்க. 4G செல்லாக இருந்தால். அப்படி இல்லாத பட்சத்தில் 50 MB தராங்க, ஓகேங்களா. 50 MB தராங்க அப்படி இல்லாத பட்சத்தில். இது 2 பிளான், ஓகேங்களா. 145 345, ஓகேங்களா. அதாவது அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒன்றுமே இல்லை. அது வந்து 3G ரெண்டுமே 4G ஃபோனாக இருந்தால் அது வந்து 300 MB. அப்படி இல்லாமல் போனால் 50 MB. 145க்கு 345 வந்து 4G ஃபோனாக இருந்தால் 1GB. அப்படி இல்லாத பட்சத்தில் அதே 50 MB தான். இதுதான் டிஃப்ரென்ஸு. இது ஒரு நியூ பிளான். அதுவும் அன்லிமிட்டெட் கால்ஸு இவங்க ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தற்போது நடைமுறையிலும் வரப்போது வந்துருச்சு, ஓகேங்களா. இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஏர்டெல் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் எல்லாம் அவங்களும் ஆல் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பல விஷயங்கள் ஃபோன் பற்றிய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே எங்கள் சேனலில் தரோம். நீங்கள் ஒரு தமிழாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தமிழன்டா.